நான் உள்ள போய் பார்த்த உடனே நான் இப்படி ஹாலில் இருந்துட்டு இப்படி திரும்பி பார்க்குறேன், ஒரு உருவம் படுத்திருக்கு, அவ்வளோதான் தெரிஞ்சது. அப்படி அழுத நான், அவன் கையை பிடிச்சிக்கிட்டு, அவன் கண்ணத்தை இப்படி தொட்டு இப்படி இப்படி இப்போ கூட எனக்கு அப்படி அவர் இறக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் பேசினேன் ஃபோனில். பேசிட்டு என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினேன். அப்படி அப்போ அவர் சொன்னார், இல்லைப்பா எனக்குலாம் அந்த மாதிரி சின்ன ப்ராப்ளம் வந்துடலாம், எல்லாம் சரியாகி நான் வந்துட்டேன். நான் அவனுக்கு அந்த மைண்டில் அப்போ நான் ரிகவர் ஆகி வந்துடுவேன் இல்லை சார், ஒரு வாரத்துக்கு முன்னாடி. நேத்திரனுடைய இழப்புங்கிறது பெரிய ஷாக்கிங்கான ஒரு விஷயம்தான். ஆனால் யாருக்கும் அந்த மாதிரி சொல்லுவோமே, எதிரிக்கு கூட அந்த மாதிரி வரக்கூடாதுன்னு சொல்லுவோம்ல. சார், இப்போ ஒரு 3 days முன்னாடி தான் நேத்ரன் சார் தவறிட்டு தான் நமக்கு ஒரு நியூஸ் வந்துச்சு. ஸோ அவரை மீட் பண்ணியிருக்கீங்களா? எனக்கு நேத்ரன் என்னன்னா ஒரு 20 years-ஆ தெரியும். நல்லா என்ன சொல்றது, ரொம்ப சாஃப்டான ஒரு கேரக்டர். நேன்ட்டு பேசுவோம். அப்படி ரொம்ப என்னன்னா எல்லாருக்குமே நல்லா மரியாதை கொடுத்து பழகக்கூடிய ஒரு கேரக்டர். ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் இல்லை. இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா அது முதல்ல அடுத்தவங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்குறதுங்கிறது. நான் இடையில 2-3 டைம் கூட சங்கத்தில் கமிட்டியில் நிற்கிறதுக்கு கூட அண்ணே நான் இங்கேனே அப்படி கூச்சப்படுவோம். அப்படி நீ வா பார்த்துக்குவோம். அப்படி தான் ஒரு ஒரு டைம் எலெக்ஷனில் கூட கமிட்டியில் நிற்க வச்சேன். ரொம்ப அன்பாக பாசமாக பேசக்கூடிய ஒரு கேரக்டர். எல்லாருக்குமே நேத்திரன் தெரியாதவங்களுக்கு என்னன்னு தெரியல, ஆனால் நேத்திரன் கூட பழகின அத்தனை பேருக்குமே இது ஒரு பெரிய அதிர்ச்சி தான். ஏன்னா நாங்கள்லாம் இது எதிர்பார்க்கவே இல்லை. நேத்திரனுக்கு இப்படி ஒரு ப்ராப்ளமா அப்படிங்கிறது எங்களுக்கு இத்தனைக்கும் ரஞ்சிதமே ஷூட்டிங்கில் எனக்கு தினேஷ் டைரக்டர்னால, ஏன்னா எங்கள் மெட்டிவலி டீம் தான் அது, அவர் அதில் நடிச்சிட்டு இருக்காரு. அப்படி திடீர்னு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தான் ஸ்டமக்கு ரொம்ப பெயின், அது நான் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு செக்அப் பண்ணோம் அப்படின்னு அவர் ஹாஸ்பிட்டல் போனதுக்கு அப்புறம் தான் அவருக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறது வெளியில் தெரிஞ்சுது. அப்போ கூட என்னென்னா ரெக்கவர் ஆகி வந்துருவோங்கிறது தான் அவருடைய இது. அவர் இறக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் பேசினேன் ஃபோனில். பேசிட்டு என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசினேன். அப்படி அப்போ அடுத்த நாள் எனக்கு ஷூட்டிங் அங்கே பக்கத்துலேயே 2 ஸ்ட்ரீட் தள்ளி. அவங்க ஒய்ஃபும் அதில் நடிக்கிறாங்க. சரி அவங்ககிட்ட சொல்லிட்டு வேண்டாம் நம்ம பாட்டுக்கு போய் பார்த்துட்டு வருவோன்ட்டு நான் நேராக வீட்டுக்கு போனேன். அவங்க பொண்ணு தான் இருந்தாங்க, சின்ன பொண்ணு. அந்த மாதிரி பார்க்கணும் உள்ளே போனேன். நான் உள்ளே போய் பார்த்த உடனே நான் இப்படி ஹாலில் இருந்துட்டு இப்படி திரும்பி பார்க்குறேன், ஒரு உருவம் படுத்திருக்கு, அவ்வளோதான் தெரிஞ்சது. அப்படியே யாருங்கிறது அடையாளமே சுத்தமாகவே தெரியல. எனக்கு பார்த்த உடனே எனக்கு அப்படி அழுத நான், அவன் கையை பிடிச்சிக்கிட்டு, அவன் கண்ணத்தை இப்படி தொட்டு இப்படி இப்படி இப்போ கூட எனக்கு அப்படி ஒன்றும் ஆகாது, உனக்கு எல்லாமே சரியாயிடும், வந்துடும் இதுலேருந்து. அவனுக்கான நம்பிக்கை. அப்போ கூட என் கூட கணேஷ் சார் வந்தார், டைரக்டர். அவர் இப்போ நடிக்கிறாரு. அவர் சொன்னார், இல்லைப்பா எனக்குலாம் அந்த மாதிரி சின்ன ப்ராப்ளம் வந்துடலாம், எல்லாம் சரியாகி நான் வந்துட்டேன். நான் அவனுக்கு அந்த மைண்டில் அப்போ நான் ரிகவர் ஆகி வந்துடுவேன் இல்லை சார், ஒரு வாரத்துக்கு முன்னாடி. இப்போ அவர் சொல்லும் போது கூட எனக்கு அப்படி பாருங்க சிலுக்குது பாருங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பேசுகிறேன். அப்படி அவனுக்கு அந்த அளவுக்கு எப்படியாவது நம்ம வந்துடுவோம், இதுலேருந்து மீண்டு வந்துடுவோங்கிறது பெரிய நம்பிக்கை வச்சுருந்தேன். அப்படி நான் கையை பிடிச்சிட்டு நான் என்ன நம்ம நேத்திரன் அவன் சிரிச்சா குழி விழுவும். அவன் கலர் நல்ல கலர், ஒரு மாதிரி சைனிங்காக இருக்கும் அவன் ஸ்கின் கலரில். அப்படி ஒருத்தரை பார்த்துட்டு நான் அன்னைக்கு பார்க்கும்போது டோட்டலாகவே அடையாளமே தெரியல நேத்திரனா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அப்போ எனக்கு அப்போ அவன் மனசில் நான் தான் சொன்னேன், உனக்கு எதுவாக இருந்தாலும் கேளு, எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் சொல்லு, அண்ணா நான் இருக்கேன். சரிண்ணே சரிண்ணே. அதுக்கப்புறம் கூட எனக்கு பசிக்கலைண்ணே, பசி தானே சரியாக எடுக்க மாட்டேங்குது. அப்படின்னா ஒரு டைரக்டர் என்ன சொன்னார், இந்த த்ரோட்டீன் பிஸ்கட் ஒன்று இருக்குது, அது கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும், சின்னதாக இருக்கும். வந்துட்டோம், முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு மெசேஜ் போடுற. அப்படி அது பிஸ்கட் எதுவும் சொன்னார், அது என்னன்னு. நான் வீட்டுக்கு போயிட்டு நான் அந்த பாக்ஸில் ஃபோட்டோ எடுத்து நான் திரும்ப அனுப்பிவிட்டேன். ஓகேண்ணே தேங்க்ஸ்ண்ணே. அந்த அளவுக்கு என்னென்னா எப்படியாவது இதுலேருந்து மீண்டு வந்துடுவோம் அப்படிங்கிற பெரிய ஒரு நம்பிக்கையில் இருந்தேன். அப்படி ஆனால் திடீர்னு எனக்கு அன்றைக்கி நைட்டு 8:30-9 மணிக்கு நைட்டு எனக்கு திடீர்னு ஃபோன் வந்துச்சு, இந்த மாதிரி நேத்திரன் இறந்துட்டார் அப்படின்னு. எனக்கு என்ன ஒன்றுமே புரியல. அது என்னென்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் பார்க்குறோம், நம்மக்கிட்ட பேசுகிற. அப்படி திடீர்னு அப்படின்னோடனே எல்லாருக்குமே அது ஒரு பெரிய ஷாக்கிங். நேத்திரன் கூட பழகின அத்தனை நண்பர்களுக்குமே நேத்திரனுடைய இழப்புங்கிறது பெரிய ஷாக்கிங்கான ஒரு விஷயம்தான். ஆனால் யாருக்கும் அந்த மாதிரி சொல்லுவோமே, எதிரிக்கு கூட அந்த மாதிரி வரக்கூடாதுன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி யாருக்குமே அந்த மாதிரி ஒரு நிலைமை வரவே கூடாது. கண்டிப்பாக அவனோட ஆத்மா சாந்தி அடையும். ஏன்னா எல்லாருமே அவனுக்காக ப்ரே பண்ணிக்குவோம். அந்த ஃபேமிலிக்கு கண்டிப்பாக நம்ம யூனியன் மூலிமா அவங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணணுமோ
கண்டிப்பாக எல்லாருமே பண்ணுவாங்க. அன்றைக்கி வந்திருக்கவங்க பேசும்போது கூட அதான் சொன்னாங்க. ஏன்னா 2 பொண்ணுங்க. அவங்க ஃபேமிலிக்கு இவன் தான் ஒரு பெரிய தூணாக இருந்திருக்கா. அப்படி கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் சைட்லேயே ஆகட்டும், இல்லை நம்ம ஃபீல்டில் சினிமா சைட்லேயே ஆகட்டும், எல்லாருமே வந்து அவங்களுக்குன்னு ஏதாவது ஒன்று நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக. ஏன்னா நேத்திரன் மேலே வச்சிருக்கிற அந்த மரியாதை அது கண்டிப்பாக வந்து அந்த குடும்பத்துக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. தவறுன்னு அன்னைக்கு அவர் வீட்டுக்கு போயிருந்தீங்களா? ஆமாக்கா, அன்னைக்கு நான் காலையில் வீட்டுக்கு நான் போயிருந்தேன். காலையில் நைட்டு 11 மணிக்கு மேலே தான் வந்து வீட்டுக்கு வந்தாங்கன்னாங்க. நான் காலையில் ஒரு 8 o'clockலாம் போயிட்டேன். காலையில் போயிட்டோம். அப்புறம் எல்லாருமே யூனிட்லேருந்து எல்லாருமே வந்தோம். மேலே போய்ப்பேன். ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து பேச முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் ஒய்ஃப் அழுதுட்டாங்க. அதனால நம்ம அவங்ககிட்ட அந்த டைமில் நம்ம போய் எதுவுமே இதை பற்றி திரும்பவும் நம்ம கேட்டோன்னா திரும்பவும், ஏன்னா அவங்க 6 மாதமாக வந்து கூடவே இருந்து பார்த்துருக்காங்க. நம்ம வந்து ஒரு 2 நாள் பார்த்துருப்போம், போயிட்டு வந்திருப்போம். ஆனால் அவங்களுக்கு எவ்வளோ வேதனைகள் இருக்குங்கிறது நம்ம சொல்லலாம் சும்மா சாதாரணமாக. கண்டிப்பாக அவங்களுக்கு அது ஒரு பெரிய இழப்பாக தான் இருக்கும், பசங்களுக்கு எல்லாத்துக்குமே. அன்றைக்கி போயிட்டு இருந்துட்டு ஒரு ஆஃப்டர்நூன் வரல அங்கே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் நேத்ரன் அவரோட உண்மையான பேர் முருகன். சின்ன வயசுலேருந்தே நாங்கள் ரொம்ப பழக்கம். எங்கள் அப்பாவோட ட்ரிப்பில் தான் நாங்களாம் ஒன்றா டான்ஸ் ஆடியிருக்கோம். நாங்கள் சொல்கிறது நாங்கள் ஒரு 10-15 வயசு இருக்கும் போதே, நான், மாஸ்டர் கணேஷ், நேத்ரன் எல்லாமே. இந்த ஹெல்த் ப்ராப்ளம்னால அவனுக்கு இன்றைக்கி இவ்வளோ பெரிய விஷயம் ஆகிடுச்சு. எதுவுமே நம்ம கையில் இல்லை. ஒரு ரொம்ப நல்ல ஒரு ஆக்டர், ஒரு நல்ல மனுஷன், ஃபேமிலி மேலே ரொம்ப அக்கறையுள்ள ஒரு மனுஷன். இப்போ அந்த ஃபேமிலி தான் நம்மளுக்கு முக்கியம். அந்த ஃபேமிலிக்கு வேண்டிய சப்போர்ட்டை நம்ம கண்டிப்பாக பண்ணியே தீரணும். அதுதான் நம்ம நேத்ரனுக்கு காட்டுற வாட் யூ கால் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், அதுதான் அவனுக்கு காட்டுற நன்றியாக இருக்கும். ஒரு துயரமான இடத்துல நிற்கிறோம். நேத்ரன் அற்புதமான ஒரு நடன கலைஞர், ஒரு அட்டகாசமான தந்தை, ஒரு மிக சிறந்த நடிகர். சிறு வயது முதலே ரொம்ப குட்டி வயசுலேருந்தே சைல்டு ஆர்டிஸ்ட்டாக இவங்களாம் வந்து அது டான்ஸாக இருக்கட்டும், பெர்ஃபார்மன்ஸாக இருக்கும், சினிமா படங்களாக இருக்கட்டும், சீரியலாக இருக்கட்டும், வெள்ளித்திரை முதல் சின்னத்திரை வரை ஓடி ஓடி உழைத்த உழைப்பாளி. தொட்டுவிடும் தூரத்தில் 50 வயதை தொடுவதற்காக காத்திருந்த போது தான் அந்த பெரும் இடி வந்தது. அது ரொம்ப கொடூரமான இந்த காலத்தினுடைய பிடியில் அவர் சிக்கிட்டார். அவருடைய பிரிவால் வாடக்கூடிய தீபாக்கா, குழந்தைகள், அவருடைய நண்பர்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரக்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுமே வந்து ரொம்ப ரொம்ப எந்த அளவுக்கு நம்முடைய லைஃப்பை பார்க்குறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய ஹெல்த்தையும் பார்த்துக்கணுன்னு நான் ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். இந்த துயரமான நேரத்தில் எல்லோரும் அவருடைய குடும்பத்தோடு நம்ம சேர்ந்து நிற்போம். அதான் அண்ணன் வந்து ரொம்ப ஒரு பாசக்கார. என்னென்னா எப்போ வந்தாலும் வந்து தம்பி சாப்பிட்டியாப்பா அப்படின்னு வந்து எப்போவுமே கேட்பார். இப்போ வந்து இப்படி பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னடா இது, ஏன்னா அவர் பார்த்த உடனே கேட்குற முதல் கேள்வி அதாக தான் இருக்கும். இன்றைக்கி நம்ம அவர் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க ஃபேமிலிக்கு வந்து என்ன சொன்னாலும் வந்து ஈடு ஆகாது. அந்த அனுதாபங்கள். இப்போ என்னால் எதுவும் பேச முடியல. என்ன விஷயம்னா, ரொம்ப க்ளோஸ் எனக்கு. அப்படின்னா நான் வந்து அவர் கூட ஒரு 8 வருஷம் முன்னாடி வேறு ப்ராஜெக்ட்லாம் பண்ணியிருக்கேன். அப்போல்லாம் எனக்கு அவ்வளோ க்ளோஸ் கிடையாது. அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் ஒரு 2 இயர்ஸாக வந்து பொன்னியில் வந்து என் கூட சித்தப்பா ஒர்க் பண்ணுறாரு. எப்படி ஒரு மாதிரி ஜென்யூன் பர்சன் அவர். எப்படி சொல்கிறதுன்னு தெரில. யார்கிட்டையுமே ரொம்ப சத்தமாக கூட பேச மாட்டார். ரொம்ப அமைதியான ஆள். ஆனால் ஜாலியாக அவர் கிண்டல் அடிச்சுக்கிட்டே ஏதாவது ஒரு கிண்டல் அடிப்பார். சைலண்ட்டாக கிண்டல் அடிச்சுட்டே இருப்பார். ஸோ ரொம்ப க்ளோஸ். நானும் அவரும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சும்மாவே படுத்துட்டு அப்படியே பேசிக்கிட்டே இருப்போம். பல விஷயங்களும் என்கிட்ட பேசுவார். நிறைய விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காரு. என் மனசுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் என்னால் அக்செப்ட் பண்ண முடியல. அவர் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை என்னால் அக்செப்ட் பண்ண முடியல நேத்ரன் சாரை. நான் நேத்ரன் சாரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்தவர் கிடையாது. பல வருஷமாக எத்தனையோ விஷயங்களை கிராஸ் பண்ணி ஸ்ட்ரகிள் ஆகி இன்றைக்கி லெவலில் வந்து நிற்கிறாரு. சடனாக பார்த்தா இப்படி ஒரு இழப்பு வந்து என்னால் ஏற்றுக்கவும் முடியல. அவங்க குடும்பத்துக்கு பாவம் நம்ம என்ன சொல்கிறதும் தெரியல. 2 பொண்ணுங்க இருக்காங்க நினைக்கிறேன் அவருக்கு. அவங்க 2 பேருக்குமே அவங்க மனைவி எல்லாருமே வந்து அதாவது அவங்களாம் வந்து ரொம்ப கொலாப்ஸ்டாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவங்களும் கொஞ்சம் அவங்களுக்கு எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அப்படி ஒரு வருத்தம் எனக்கு. எங்கெல்லாம் விட்டு போனது எங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அந்த இடத்த இன்றைக்கி ஃபில் பண்ணவே முடியாது. ஏன்னா இன்றைக்கி பொன்னி சீரியலில் அந்த சித்தப்பான்ற ஒரு கேரக்டர் வந்து காமெடி வந்து அவ்வளோ அழகாக பண்ணுவார். அதே சமயத்தில் வில்லனிக்கும் இருக்கும். ரொம்ப அழகாக பண்ணிகிட்டு இருந்தவர். திடீர்னு எங்களை விட்டு ஒரு 6 மாதம் இல்லை. இப்போ வந்து ஆளே இல்லை. ரீசெண்டாக வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அவர் வந்து நான் பார்த்துட்டு போனேன் அவர் வீட்டில். அப்போ கூட என்கிட்ட பேசுவார். என்கிட்ட சொல்லுவார், இந்த மாதிரி வந்து உதய் நான் கண்டிப்பாக வந்துடுவேன், திருப்பி வந்துடுவேன், நான் என்னால் முடியும் அப்படின்னு. எங்களை பார்த்தோம் எந்திரிச்சு உட்காந்தார்.
அவர் அந்த மனுஷனாக இப்படி உடம்பு போச்சு அப்படின்றது என்னால் ஏற்றுக்க முடியாத விஷயம். யாருக்குமே இந்த மாதிரி ஒரு நோய் வந்துடவும் கூடாது. ஆண்டவன்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன், அவருடைய ஆத்மா நல்லபடியாக சாந்தி அடையணும்னு. நன்றி. உண்மையாகவே ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் இது. எதனால் அப்படின்னாக்கா, ஒரு நல்ல மனிதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் தான் நேத்ரன். நாங்கள்லாம் அவரோட ரொம்ப வருஷமாக பயணம் பண்ணிகிட்ருக்கோம். நான் சின்ன வயசுலேருந்தே அவரோட ட்ராவல் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து நேத்ரன்கிட்ட பிடிச்ச ஒரு உண்மையான குவாலிட்டி என்னென்னா, ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட பேசுகிற அந்த ஒரு ஆட்டிடியூட் இல்லாத ஒரு நபர். பின்னாடி பேசுகிறது, யாராவது ஒருத்தர் சொன்னால் அதை கேட்குறது, அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப சாஃப்ட் நேச்சர், பேச்சு எல்லாமே ரொம்ப தன்மையாக இருக்கும். எங்களுடைய திரைப்பட உலகிற்கு அவர் இழப்பு வந்து ரொம்பவே ஒரு பெரிய ஒரு வலி. அவர்களுடைய ஃபேமிலிக்கு எங்களோட அதிகமான ஒரு வலி இருக்கும். அதுலேருந்து அவங்க 2 மகள்களோட மீண்டு வரணும் அப்படின்னு முருகனை பிரார்த்தனை பண்ணுறோம். நன்றி. என்ன பேசுறதுனே தெரில, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆக்சுவலி நெருங்கிய நண்பர், ஒரு நல்ல மனிதர், ஆக்சுவலி நல்ல ஆக்டர் கூட, எக்ஸ்ட்ரீம்லி பியூட்டிஃபுல் பர்ஃபார்மர், நல்ல டான்ஸர். இந்த மாதிரி ஆகும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஆக்சுவலி லாஸ்ட்டாக நாங்கள் 2 பேரும் ஒரு தொலைக்காட்சி தொடரில் நடித்தோம். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபேமிலி மாதிரி அவர். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவரோட ஆன்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டிக்கிறோம், அவ்வளோதான். அதாவது நேற்றுக்கு எனக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி நேத்ரன் இறந்துட்டார் அப்படின்னு நான் நம்பவே இல்லை. ஏன்னா அவ்வளோ ஒரு நல்ல ஒரு மனசு உள்ள ஒரு மனிதன். அவருடைய இழப்பு வந்து எல்லாருக்குமே கஷ்டம்தான். இன்னொன்று, அவங்க 2 பொண்ணுங்களுக்காக அவர் இருந்திருக்கலாம். எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, பேச முடியல. அதான் நேத்ரன் வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்ட் பர்சன். பிரிவு வந்து இன்றைக்கி காலையில் இந்த நியூஸை கேள்விப்பட்டதுமே ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு பிரிவை என்றைக்குமே அவங்க ஃபேமிலி எப்படி தாங்குறாங்களோ, ரொம்ப நமக்கே முடியல. அவங்க எப்படி தாங்குறாங்கன்னு தெரியல. எல்லாமே கடவுள் தான் காப்பாற்றணும். ஃபேமிலி எல்லாரையுமே காப்பாற்றணும். ரொம்ப சாஃப்ட் பர்சன். அவர் மாதிரி பார்க்க முடியாது. ரொம்ப ஹெல்ப்பிங் மைண்டு, ரொம்ப நல்ல நேச்சர். அவர் தாங்க முடியல. இப்போ இறந்து போன என் தம்பி வந்துட்டு, அவன் ஒரிஜினல் பேர் முருகன். நேத்ரன் சீரியல் ஆர்டிஸ்ட்டு. நிறைய சின்ன வயசில் நிறைய படம் நடிச்சிருக்கான். இது மெயின் மேட்ரு கிடையாது. என்னென்னா, ஒரு சின்ன ஒரு பிரச்சனை உங்களுக்கு உடம்புல வரும்போது உடனடியாக போய் ஹாஸ்பிட்டலில் காட்டி அது என்ன மேட்ருன்னு பார்க்கணும். அவன் அசால்ட்டாக விட்டான். அதனால வந்த ஒம்பு தான் இது. அவனுக்கு ஒரு கட்டி இருந்திருக்கு வயிற்றில், அதை பிடிச்சிக்கிட்டே இருந்திருக்கான் 6 வருஷம். அதோட எஃபெக்ட் தான் இந்த கேன்சர். கேன்சர்ன்ற நம்ம உடம்புல இருக்குது. அது கொஞ்சம் எப்போவுமே இந்த மாதிரி அசால்ட்டாக இருக்காதிங்க. எவ்ரி 1 மந்த்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணிக்கோங்க. அது நான் சொல்கிறேன், ஏன்னா நானும் அது மாதிரி பண்ணிட்டுருக்கேன். அவன் பாவம் நல்லா இருந்தாலும் இன்றைக்கி அவன் முகத்தையே பார்க்க முடியல. இதுக்கு மேலே எதுவும் பேச முடியல. ப்ளீஸ். நான் இப்போ எதுவுமே சந்தோஷமாக பேச முடியல. ஏன்னா இப்போது நேத்ரன் சொல்ல வருவது, நேத்ரன்னா ஒரு கண்ணு. அது கண்ணு மாதிரி தான் அவர் எல்லாருக்குமே. எங்கள் நடிகர் சங்கத்தில் அவர் வந்தாலும் சரி, எப்போ பேசினாலும் சரி, அவர் நடிக்கும்போதும் சரி, எவ்வளோ நடிகர்கள் இருக்காங்க. எல்லாருமே வந்து அவங்கவுங்க வேலை பெரும்பாலும் பார்க்குறவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க போவாங்க. ஆனால் இவர் அப்படி இல்லை. எப்போவுமே எல்லோரும் அன்பாகவும் சந்தோஷமாகவும் பேசக்கூடியவர்.
அரவணைச்சு போகக்கூடியவர். நடிக்கும்போது கூட வந்து டயலாக்லாம் வந்து அவ்வளோ பிரமாதமாக பிச்சு உதருவார். அப்படிப்பட்ட ஒரு நடிகர். எங்கள் சின்ன திரையில் இப்படி ஒரு நடிகர் இது மாதிரி ஆகிட்டாருன்றதை தவறிட்டாருன்றதை எங்களால் ஏற்றுக்க முடியல. அப்படிப்பட்டவர் இன்றைக்கி தவறிட்டார். ஒரு நல்ல ஒரு சிறந்த நடிகரை இந்த சின்ன திரை இழந்துடுதுன்னு தான் சொல்லணும்.